கோபி பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. வந்த உடனே பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காரு. ஆமாம், உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு தேவையில்லாத என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. நேற்று என்ன தெரியுமா நடந்தது? பர்த்டே பார்ட்டிக்கு வந்தாங்க இல்லை அந்த பழனிசாமி வீட்டிலேருந்து எல்லாருமே. அப்போ என்ன தெரியுமா பேசிக்கிட்டாங்க? பாக்கியாவை பொண்ணு பார்க்கணும், பாக்கியாவை பழனிசாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க. உனக்கு என்ன? ஓ, நீ பழனிசாமியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா? என்ன வயசாகுது உனக்கு? உனக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கு கேவலமாக இல்லை? அதுவும் இவ்வளோ வயசில் பசங்க இருக்குது, பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்க, இப்போ போயிட்டு இப்படிலாம் யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரொம்ப அனாவசியமாக இருக்குது, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஆமாம், நீ குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிற? ஒழுங்காக பார்த்துக்கிறியா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த பழனிசாமியோட ஏதோ அவங்க அக்கா பையனா விமல், நான் இனியாவை கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட்டு போனால் அதுக்கு முன்னாடியே அவன் வந்து அங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. நீ என்ன பொண்ணை பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஆமாம், பொண்ணு இருக்காங்க, பையன் இருக்காங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளோ அசிங்கமாக கேவலமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. இவ்வளோ தான் உங்களுக்கு மரியாதை, இதுக்கு மேலே என்னை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் தப்பாக பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. கோபி அங்கேருந்து நீலாம் திருந்தவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. என்னக்கா, என்ன இது? ஏதோ சார் உங்ககிட்ட ரொம்ப கோவமாக பேசின மாதிரி இருக்குது அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. செல்வி, போய் வேலை இருந்தால் போய் பாருப்போ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கோவமாக போகிறாங்க. பாக்கியா பழனிசாமியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க சுற்றி. வாமா பாக்கியா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமியோட அம்மா உள்ளே கூப்பிடுறாங்க. அவங்க அக்காவும் இருக்காங்க. வா பாக்கியா, வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது டீ ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லை, நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, எப்படி போகுது? எல்லாம் நல்லா போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இல்லை பாக்கியா, உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமியோட அக்கா சொல்கிறாங்க. அமைதியாக பாக்கியா கேட்டுட்ருக்காங்க. இல்லை, நான் நேராகவே கேட்குறேன், என்னோட தம்பி பழனிசாமியை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே பாக்கியா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. இல்லை, அதுக்காக நான் சொல்லலை, என் வயசு ஒரு பெரிய விஷயமா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் நான் வயசை ஒரு காரணமாக சொல்லவே இல்லை. எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. நான் அவரை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்து பேசிகிட்ருக்கேன், அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பழனிசாமியோட அக்காவோட முகம் அப்படியே மாறுது. அப்படியே அமைதியாக இருக்காங்க. பழனிசாமியோட அம்மாவும் எதுவுமே பேசவே இல்லை. அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், அப்போ எல்லாமே எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நான் அவரை மறக்கவே மாட்டேன். ஆனால் இப்படி ஒரு தப்பான எண்ணம் எனக்குள்ளே சுத்தமாக இல்லை. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லை பாக்கியா, நீ எதுவும் தப்பாலாம் புரிஞ்சிக்காத. நாங்கள் அதனால தான் நேற்று வந்தோம், உன்னோட ராசி நட்சத்திரம் அது எல்லாமே அதனால தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமியோட அக்கா சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, இதுக்கு மேலே இதை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம பேச வேண்டாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா, நில்லு பாக்கியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. என்ன பாக்கியா, எதுவுமே பேசாமல் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாக்கியா பயங்கர கோவமாக போகிறாங்க. என்னம்மா இது பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமியோட அக்கா சொல்கிறாங்க. அமைதியாக இரு, எதுவுமே பேசாது, இப்போதைக்கு எந்த முடிவும் பாக்கியாவால் எடுக்க முடியல.